கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்காக 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி விழாவுக்கு முந்தைய நாள் காசி விஸ்வநாதர் கோயில் தேர் இழுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறை சுற்றுவட்டாரத்தில் உள்ள வையம்பட்டி, மருங்காபுரி உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நெல் அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். பருவமழை தாமதம் காரணமாக சம்பா நெல் நடவு பணிகளை தாமதமாக விவசாயிகள் மேற்கொண்ட நிலையில் தற்போது அறுவடை தொடங்கியிருக்கிறது. இதற்காக விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நெல் அறுவடை இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அறுவடை பணிகளின் போது வயல்வெளியில் உள்ள பூச்சிகளை சாப்பிட கொக்குகள் காத்து கிடக்கின்றன. கள்ளச்சாராய ஒழிப்பு, போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழுப்புரத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனை வரை துண்டு பிரசுரங்களை கொடுத்தவாறே விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். போதையின் வீழ்ச்சி, சமுதாயத்தின் எழுச்சி, சிந்தித்து செயல்படு, போதை உனக்கெதற்கு என்பது போன்ற வாசகங்கள் ஏந்திய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்திச் சென்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம், மானாமதுரை, பூவந்தி உள்ளிட்ட பகுதிகளில் தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத்தை கண்டித்து அதிமுகவினர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் தலைவர் கிடையாது என்றும் மக்கள் மனதில் நிற்பவர் விஜய்தான் என நாஞ்சில் சம்பத் தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து திருப்புவனம், மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாநகராட்சியில் பணி நிரந்தரம், அரசு நிர்ணயம் செய்த ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி முன்பு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு 526 ரூபாய் சம்பளம் போட்டு ஜியோ போட்டு கலெக்டர் 4 மாசம் ஆகுது. அந்த சம்பளம் எங்களுக்கு முறைப்படி கொடுக்கணும். இந்த மாத சம்பளத்தோட எங்களுக்கு சேர்த்து ஏற்றணும். கீழே விழுந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இஎஸ்ஐ கிளைம் பண்ணி கொடுக்கணும். ஒரு அம்மாவுக்கு 2 விரல் போச்சு, அந்த அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் அந்த பதிலே கிடையாது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டன. சென்னை எம்ஜிஆர் நகரில் போக்குவரத்துக்கு இடையூறாக அதிமுகவினர் வைத்திருந்த டிஜிட்டல் பேனர் விழுந்து பெண் ஒருவர் காயமடைந்தார். எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு அக்கட்சியினர் ஏற்பாடு செய்தனர். அதற்காக எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதி, KK நகர் முழுவதும் டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கூட்டத்திற்கு நாற்காலி ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று டிஜிட்டல் பேனர் மீது உரசியதில் பேனர் சரிந்து அந்த வழியாக மார்க்கெட்டுக்கு வந்த பெண் மீது விழுந்தது. இதில் அவரது தலையில் இரத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த பேனர் அப்புறப்படுத்தப்பட்டது. விழுப்புரத்தில் செயல்பட்டு வரும் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்லும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம், திருச்சி செல்லும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். சாலையை சீரமைக்க வேண்டுமென நகராட்சி நிர்வாகத்திடம் கல்லூரி மாணவிகள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது புகார். இந்நிலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சாலை அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவி செய்து மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினர். ஆயை காயிதே மில்லத் அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்பில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கால்வலியை போக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. நெடுந்தூரம் சாலையில் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு கால்களில் மருந்துகளை தடவிவிட்டு இஸ்லாமியர்கள் சேவை செய்தனர். ஒரு கடந்த 30-40 வருடங்களுக்கு முன்னாடி மாமன் மச்சன் உறவோட சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி எதிர்காலத்திலே அந்த மாமன் மச்சனுடைய உறவு நீடிச்சு இருக்கணுங்கிற ஒரு நல்ல சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேணி இந்த முகாம் வருஷம் வருஷம் நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம்.
தருமபுரி அருகே சாலை பணியின் போது குடிநீர் குழாய் உடைக்கப்பட்டதால் 3 மாதமாக குடிநீர் இல்லாமல் தவித்த கிராம மக்கள் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெங்கட்டம்பட்டி தருமபுரி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் மற்றும் ஊராட்சி செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தையில் குடிநீர் வழங்க உறுதியளித்ததால் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது.